செவ்வாய் தோஷம் திருமணம். செவ்வாய் தோஷம் எப்படி தீர்மானிக்கிறாங்க? அந்த காலத்தில் இது ரத்த தோஷம்னு சொல்லுவாங்க, அங்காரக தோஷம், குஜ தோஷம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது, முதல்ல தோஷம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தோஷம்னா ஏதோ குற்றம், ஏதோ நாம் பண்ணாததுக்கு ஏதோ பாவம் வாங்கி வச்ச மாதிரி தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தோஷம்னா செயல் விளைவு, அவ்வளோதான். அந்த செவ்வாயினுடைய செயல் விளைவு. யோகம் அப்படின்னா நிலை அமைப்புன்னு அர்த்தம். மரண யோகம்னு எழுதி வச்சிருப்பாங்க. மரணத்தினுடைய நிலை மரணத்தின் அமைப்பு. அமிர்த யோகம் அமிர்தத்தினுடைய நிலை, அமிர்தத்தினுடைய அமைப்பு அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் இது ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் தோஷ நிர்ணயங்களை நம்ம இப்போ நீங்கள் ஏதோ ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. நான் போர்டு வச்சு திரும்ப திரும்ப அது நிறையா சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு லக்னத்துக்கு 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு இந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம். அப்படி அந்த செவ்வாய் அங்கே இருந்தால் அந்த செவ்வாய்க்கு ஈக்குவலாக ஒரு செவ்வாய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது ரேர் பாயிண்ட். சுத்த செவ்வாய் ஜாதகம் அப்படின்னு உங்கள் ஜாதகம் செவ்வாய் தோஷம் மேஷத்தில் செவ்வாய் இருக்கா பாருங்க. இருந்தால் தோஷம் இல்லை. தனித்த செவ்வாயை சொல்கிறேன், தனித்த செவ்வாயாக உட்கார்ந்துருக்கு அப்படி. ஆனால் பாபர சேர்க்கை இருக்கா, அது பிரச்சனையாகிடும். சூரியன் செவ்வாய் சேர்க்கையாகவோ சனி செவ்வாயாகவோ, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் செவ்வாவோட ராகு, செவ்வாவோட கேது இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகிடுது, அது பாபத்துவம் அதிகப்படுத்திடும். அப்போது எந்த ஒரு ஜாதகத்துக்குள்ளேயும் செவ்வாய் மேஷத்தில் இருக்குது அப்படின்னா அது ஆட்சி வீடு, நீச வீடு, கடகம். உங்களுடைய ஜாதகத்துக்குள்ள 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடுல இந்த சொன்ன இந்த வீடுகள் இது மேஷமாகவோ கடகமாகவோ, அடுத்தது நீங்கள் விருச்சிகமாகவோ, அடுத்தது மகரமாகவோ இருந்தால் தோஷமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஆட்சி, உச்சம், நீசம் உள்ள வீடுகள். அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்க்கையை கவனிக்கணும், அவ்வளோதான். அது எதுக்கு சேர்க்கை கவனிக்கணும்னா செவ்வாய் தோஷத்துக்காக இல்லை, அது வேற மாதிரி என்ன பாவத்துவம் பண்ணுமோ அப்படின்னு கவனிக்கிறக்காகத்தான், அவ்வளோதானே வழிய. ஒரு கிரக சேர்க்கை இருக்குது உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. ஆனால் அந்த செவ்வாவோட ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் செவ்வாய் தோஷம் செய்யாது. 2வது வந்துருச்சா? அடுத்தது இந்த செவ்வாய்க்கு எந்த கிரகம் பார்வை கொடுத்தாலும் சரி, புரிஞ்சுக்குங்களா? அப்போது செவ்வாய்க்கு 7ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் செவ்வாய் பார்த்துடுமா? அதே மாதிரி அந்த கிரகமும் செவ்வாய் பார்த்துருவாங்களா? சமசப்த பார்வை. சனிக்கு 3ல் செவ்வாய் இருந்தால் சனி பார்வை செவ்வாய் மேலே விழுந்துருமா? சனிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய், அப்பவும் உங்களுக்கு பார்வை விழுந்துருமா? குரு செவ்வாய் சேர்க்கை, குருவுக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய், குருவுக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாய், குருவுக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய். இப்போ குரு செவ்வாய், குருவுக்கு 5ல் செவ்வாய், குருவுக்கு 7ல் செவ்வாய், குருவுக்கு 9ல் செவ்வாய் இங்கே இருந்தாலும் அந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தாலும் தோஷம் செய்யாது. அப்போ செவ்வாயோட கிரக சேர்க்கை இருந்தாலும், யாராவது பார்வை கொடுத்தாலும், செவ்வாய் கிரக அதே மாதிரி ஆட்சி, உச்சம், நீசம் கணக்குகள் வந்தாலும் இங்கே வராது. இதுலேயே நிறைய விலகி போயிடுங்க, நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இது போக நீங்கள் பிறக்கும் பொழுதே குரு திசா உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, சனி திசா நடந்து முடிஞ்சிருச்சு, இல்லை குரு திசா இப்போ போயிட்டுருக்கு, சனி திசா இப்போ போயிட்டுருக்கு, உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம், பிறக்கும் போதே செவ்வாய் திசாவை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது உங்களுக்கு அப்போவும் செவ்வாய் தோஷம் போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைமில் பிறப்பாங்க கொஞ்சம் பேர்,
அத்திப்பூத்தாப்படி அப்படின்னா அவர் ஆட்சி, உச்சம், நீசம், கிரக சேர்க்கை, பார்வை எதுவுமே இல்லாமல் ஒரு ஜாதகம் ஒரு டைமில் வரும். அது இந்த டைம் தான் எங்களால் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது. அந்த டைமில் பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சேர்த்து வைங்கன்னு சொன்னது தான். அது இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்காவது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி செவ்வாய் தோஷத்தை இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் இதை விட தாண்டி ஏதோ ஒரு மீம்ஸ் அடிக்கடி வருங்களேன். விவேக் வண்டி ஓட்டிட்டு போவார், அதை தாண்டி இந்த தனுஷ் அதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டிட்டு போவார். அது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விவேக் ஓட்டுற வண்டியை செவ்வாய் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த தனுஷ் ஓட்டிட்டு போகிற வண்டியை ராகுக்கு எதுவாக வச்சுக்கோங்க. நம்மளை விட வேணும் முன்னாடி போகிறானே அப்படிங்கிற மாதிரி இந்த செவ்வாய் தோஷத்தை தாண்டி இந்த ராகு தோஷம் அது பாட்டுக்கு என்ஃபீல்டு புல்லட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அது பாட்டுக்கு முன்னாடி. அப்போ புரிஞ்சுக்கணும், இந்த செவ்வாய் தோஷம் வீரிய பலத்தை வெளிப்படுத்துகிற அமைப்பு. அந்த வீரிய பலத்தை எப்பவுமே செவ்வாய் வெளிப்படுத்துவார். அதனால தான் செவ்வாயை மூர்க்கன்னு சொல்றாங்க. பிடிவாதம், முன்கோபம், ஒரு அதீதமான ஒரு கொடுஞ்சொற்கள் பேசல் அப்படின்னு ரொம்ப பெருசா வச்சாங்க. அந்த செவ்வாய் அந்த மாதிரி இருந்தா அப்படி இருப்பாங்க. உடல் உறுதிக்கு செவ்வாய் வேணுங்க. பூமி வாங்குறதுக்கு செவ்வாய் வேணும். நீங்கள் 4ல் செவ்வாய் வச்சவங்க யார் வேணால் பாருங்கள். 4ல் செவ்வாய் இருக்குதுன்னா சொந்த வீடு, அவங்க வாடகை கூட இருக்கலாம், ஆனால் ஊரில் வீடு இருக்கும். இல்லை வீடு கட்டியிருப்பாங்க, வேற எங்காவது இது சமைச்சிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் கூட சொல்கிறேன், ஆனால் சொந்த வீடு இல்லாமல் இருக்காது. சொந்த வீட்டில் வசிக்கிறதுக்கு அவங்க கொடுத்து. இப்போ 4ல் செவ்வாய் தோஷம் கொடுக்குமா? கொடுக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 10ஆம் வீடு திக்பலம்னு சொல்கிறோம். செவ்வாய்க்கு திக்பலம். எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் வீட்டில் இருந்தால் திக்பலம் கிடைக்குது. அப்போ 10ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு 4ஆம் வீடு அது நிஷ்பலம்னு சொல்கிறோம். அப்போ 4ஆம் வீடு இயல்பாகவே நான் இப்போ எடுத்துக்கிறதே இல்லை. அந்த சுத்த செவ்வாய் ஜாதகம் ஒருவேளை என் கண்ணுக்கு வந்தால் கூட பொதுவாக 4ல் செவ்வாயை நான் கணக்கே எடுத்துக்கிறது இல்லை. 4 இருக்கிற செவ்வாயுடைய ஜாதகம் வருதுன்னா செவ்வாய் இல்லாத ஜாதகம் மேட்ச் பண்ணிட்டு போகலாம். 2ல் செவ்வாய் பேச்சாடி வாயாடி, அவன் பேசுவான் அதிகமாக, அவன் பேச்சை நிப்பாட்ட மாட்டான். பேச்சு கொஞ்சம் கவிய ஒரு மிரட்டுற தோறு ஒரு கம்பீரமான ஒரு குரலையே இருப்பா. அப்படி தன்னுடைய இச்சைகளை அன்பாக பேச தெரிஞ்சு வாங்க மாட்டா. அப்படி தன்னுடைய வேண்டுதல்களை இச்சையாக பேச தெரியாது, அன்பாக பேச தெரியாது, ரெக்வஸ்டா தெரியாது, சஜஷனா பேச தெரியாது, ஆர்டரா பேச பார்க்கும். 2ல் செவ்வாய் கொஞ்சம் குரு பார்வை பட்டுச்சுன்னா கொஞ்சம் சரி அப்பப்போ பேசிக்கிட்டு அப்போ விட்டுருக்குவாங்க. ஆனால் அதே சனி சேர்ந்ததுன்னா குடும்பத்தை நாஸ்திப்படுத்திட்டு போயிடும். அப்போ 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கலாம், ஆனால் சனி சேர்ந்தா நாஸ்தி ஆகிடும். 4ஆம் வீடு நெஞ்சுரமாக இருப்பா. அப்படி 7, 8 இந்த 8, 12 அயன சயன போகங்கள். 7 எதிர்த்தரப்பு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பா. அப்படி அப்போது அந்த மாதிரி பொறுத்து வச்சாங்க. 8, 12 பலம் செவ்வாய் இருக்கிறவங்க தாம்பத்திய ரீதியான பலங்கள் நல்லா வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி 8, 12 இருக்கிற சேர்த்து வச்சா பெட்டராக இருக்கும். ஏன்னால் அவங்க பொதுவாகவே இந்த உடல் ரீதியான சேர்க்கையில் அதிகமான ஒரு வேகம், அதிகமான ஒரு பலத்தில் அவங்க எதிர்பார்ப்பாங்க தன்னுடைய எதிர்பாலினத்தை. ஸோ அப்போ 8ல் செவ்வாய் மேட்ச் பண்ணிக்கலாம். 12ல் செவ்வாய் அப்படி மேட்ச் பண்ண அப்படியெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. இன்னைக்கெல்லாம் 12ஆம் வீட்டு அதிபதி பலமா இருக்காருங்க, அதை விட 3ஆம் வீட்டு அதிபதி பலமா இருக்காருங்க. இப்போ 8ல் செவ்வாய் ஜாதகம் ஒன்று வருது, ஆனால் 3ஆம் வீட்டு அதிபதி பலமா இருந்தால் சேர்த்தலாங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி தான் இங்கே வீரியத்தை கொடுக்குறவர். அந்த வீரியம் கொடுக்குறது நல்லா இருந்தா குட். அப்போ செவ்வாய்க்கு செவ்வாய் மேட்ச் பண்ணிட்டோம். 8ல் இருக்கிற செவ்வாய்க்கு 8ல் செவ்வாய் மேட்ச் பண்ணா 3ஆம் வீட்டு அதிபதி நீசமாய் போயிட்டாரு, என்ன ஆகலாம்? செவ்வாய் தோஷம் சேர்த்து வச்சது காணாமல் போயிடுச்சா? அப்புறம் இங்கே குழந்தை வரும் சொல்லுங்க, அப்புறம் கம்ப்ளைண்ட் தான் வரும். அப்புறம் 4 நாள் ஒரே நரக வேதனையை அந்த பெண் அறிவிப்பால், அந்த ஆணும் அணிவிப்பான் அப்படின்னு போகும். அப்போது எப்போவுமே ஒரு செவ்வாய்க்கு ஒரு பிரச்சனை அந்த 2, 4, 8, 12 இருக்குது ஒருத்தருக்கு இருக்குன்னா இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னா அது எந்த வீடுன்னு பார்க்கணும். இப்போ 8ல் செவ்வாய் இருக்குது, ஒரு ஆணுக்கு 8ல் செவ்வாய் அப்படிங்கிறது பெண்ணுக்கு மாங்கல்யம். ஏன்னா ஆணினுடைய 8ஆம் இடம் தான் ஆயுள், அதுதான் மாங்கல்யமாக பெண்ணுக்கு மாற்றப்படுது. புரியுதுங்களா? ஆனால் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய 8ஆம் இடம் ஆணுக்கு மாங்கல்யம் அல்ல. ஏன்னா அவன் அணிஞ்சுக்கிறது இல்லை. இவன் உசுறு போச்சுன்னா மாங்கல்யத்தை கழட்டி ஆகணும். அப்புறம் ஆணுக்கு 8ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அப்போது இங்கே செவ்வாய் மேட்ச் பண்ணிக்கலாம். அவர் அந்த பெண் ஜாதத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி அவர் பலமாக இருந்தால் சரி, எவ்வளோதான். அதே மாதிரி அவர் ஜாதத்துக்குள்ள சனி நல்லா இருக்காரு, அஷ்டமாதிபதி நல்லா இருக்காரு, லக்னாதிபதி நல்லா இருக்காரு, தாராளமாக சேர்த்திக்கலாம்.
அப்போ புரிஞ்சுக்கிறது மாதிரி டேலி பண்ணலாம். டேலி பண்ணுறது அப்படின்னா அதை சமநிலைப்படுத்திக்கலாம். தோஷத்துக்கு தோஷம்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. அது ஈஸி மெத்தேடு. ஒரு தோஷத்துக்கு போகிறது ஒரு ஈஸி மெத்தேடு. ஆனால் தோஷம் இல்லாமல் சேர்த்தலாமான்னா சேர்த்தலாம். ஆனால் அதற்கு வேறு உபாயங்களை கையாளணும். அப்போ பன்றில் இருக்கிற செவ்வாய் சரி, அந்த பக்கம் இப்போ ஒரு பன்றில் இருக்கிற செவ்வாய் ஜாதகம் ஒரு காதலிச்சிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் தோசை பொண்ணு, பையனுக்கு 10ல் செவ்வாய் தான் இருக்குது. செவ்வாய் தோசை காரணம் காட்டி விளக்குறாங்க. என்ன பண்ணலாம்? அப்போ அந்த பன்றில் இருக்கிற செவ்வாய்க்கு வலு கொடுக்குற மாதிரி இருக்கிற விஷயங்களை பார்க்கணும். சொல்றது புரியுதுங்களா? வலு கொடுக்குற மாதிரி இருக்கிற விஷயங்களை பார்க்கணும், அதை தேர்ந்தெடுக்கணும். பன்னெண்டுங்கிறது என்ன? செலவு, விரயங்கள். அப்போ அவருக்கு 2ஆம் வீடும் 11ஆம் வீடும் நல்லா இருக்கா? அயன சயன போக கணக்கு 3ஆம் வீடு நல்லா இருக்கா? சரி, எடுக்கலாம். அப்போ அதுக்கு பேக்கப், அந்த பாவகத்துக்கு ஒரு கிரகம் கெடுதல் பண்ணுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேக்கப் மற்ற பாவங்கள் சரியா இருக்கா? சார், நீங்க விரயம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பாத்தியம் வர்றதுனால விரயம் பண்றீங்க. அப்படிதான் இங்க கணக்கு. 12ஆம் வீட்டு ஒரு பாவக்குள் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு மற்ற பாவங்கள், அந்த பாவாதிபதிகள் இருக்கிறாங்கன்னா அந்த பன்னில சேவை பற்றி நீங்கள் கவலைப்படணும். இதுதான் நான் பார்க்குற அஸ்ட்ராலஜி. அதனால தான் தோஷத்தை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த தோஷம் கொடுத்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கான பாவாதிபதிகள் அது நல்லா இருக்காங்களா? நல்லா இருந்தால் சரி, முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இது ஈஸியான மெத்தட் இல்லை, செவ்வாய்க்கு செவ்வாய் பார்த்து மேட்ச் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஏன் உட்காந்து மண்டையெல்லாம் உடச்சிக்கிட்டு 3 பார்க்கணும், 8 பார்க்கணும், 12 பார்க்கணும், அயன சேன போகத்தை எதுக்கு பார்க்கணும்? செவ்வாய்க்கு செவ்வாய் மேட்ச் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வர முடியுமே ஒழிய பொதுவாக 2 4 8 12 அப்படிங்கிறது எடுத்துக்க வேண்டாம். அதனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது எப்போதுமே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஆனால் அதற்கு ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து ஒரு செவ்வாய் தோஷம் இல்லைன்னா அது எந்த பாவகத்தை குறிக்குதோ அந்த 2 4 7 8 12 அந்த பாவாதிபதியினுடைய நிலை, அதுக்கு பேக்கப் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா போதும். அதை மட்டும் சரியா இருந்தா போதும். மற்றபடி இதை பார்த்தாலும் இது இதுக்காக காதலர்கள் சேராமல் இருக்கிறது, மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு சேராமல், மாமன் பொண்ணு அத்தை பையன் சேராமல் இருக்கிறது, பிடிச்ச சம்பந்தத்தோட சேராமல் இருக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் கவலையெல்லாம் போட வேண்டியதில்லை. ஜாதகத்துக்குள்ள அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கப். சில பேர்லாம் சார் எனக்கு சொன்னாங்க நான் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குதுங்க. செவ்வாய் தோஷத்தோட மேட்ச் பண்ணியும் கெட்டவங்களும் இருக்கிறாங்களா இல்லைங்களா? நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்போ அப்படின்னா அதுக்கு பின்னாடி இன்னும் இருக்கா இல்லையா? அதுதாங்க ஜாதகம். சப்போர்ட்டிங் 12 பாவாதிபதியோட சப்போர்ட்டும் அதில் ஒவ்வொன்றோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம காலந்து ராத்திரி வரைக்குமே எடுத்து பாருங்க, எல்லா பாவங்களும் நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. தூக்கத்தை எடுத்தால் 12ஆம் இடம், காலையில் முழிப்பு லக்னத்திலிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம வண்டி உதைக்கிறோம் 4ஆம் வீடு, வீட்டில் இருக்கிறோம், நம்ம பிள்ளையோட பேசுகிறோம் 5ஆம் வீடு, வேலைக்கு போகிறோம் 6ஆம் வீடு, தொழிலுக்குள்ளே போய் உட்காந்து வேலை பார்க்குறோம் 10ஆம் வீடு, நம்ம அண்ணனோட பேசுகிறோம் 11ஆம் வீடு, இளையவரோட பேசுகிறோம், ஒரு ஷார்ட் ஜேர்னி பண்ணுறோம் 3ஆம் வீடு, அம்மாவோட பேசுகிறோம் 4, மனைவியோட கம்யூனிகேட் பண்ணுறோம் 7ஆம் வீடு, ஏதாவது கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றோம் 9ஆம் வீடு. எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கும் 12 பாவங்கள். இப்போ செவ்வாய் தோஷத்தை பார்த்தெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். அது ஜாதகத்தை பொறுத்து அந்த ஜாதகம் தான் ஃபிக்ஸ் பண்ணும். அது பிரச்சனை இருந்தாலும் பார்த்து எடுத்துக்கலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம்.